ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஆஹா கல்யாணத்தில் சித்ரா தேவி வந்து அனாமிகிட்ட கேட்குறாங்க, கல்யாணத்தை நடத்துறதுக்கு என்னென்ன பிளான் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது, எல்லா பிளானுமே என்கிட்ட ரெடியாக இருக்குது, அதை பற்றி நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக கல்யாணத்தில் எல்லாருமே வந்து நின்று போன ஃபீலை பார்த்துட்டு நான் வந்து ரொம்ப உள்ள சந்தோஷமாக என்ட்ரி ஆகி, அது மட்டும் இல்லை என்னுடைய டைவர்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்ற வார்த்தையை நான் அப்போ தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது சித்ரா தேவிக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கு. இதனால் இதை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா வந்து ஃபோன் பண்ணி மகாட்ட பேசுறாரு. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஃபோன் எடுக்காம பாஸ்ட்ட பேசுற மாதிரியே திரும்ப சூர்யாட்ட ஃபோன் பண்ணி பேசுறாங்க. அவருக்கு அது தெரியாம, அவரு வந்து பாஸாவே வந்து மகாட்டையும், அவங்களுடைய நம்ம கோடீஸ்வரிட்டையும் பேசுறாங்க. அவங்க ஸ்பீக்கர்ல போட்டு இவர் பேசுறது எல்லாத்தையுமே மகா கேட்றாங்க. அப்போ வந்து கோடீஸ்வரி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஐய்யய்யோ! எல்லா விஷயமே மகாவுக்கு தெரிஞ்சிருச்சேன்ட்டு. அப்போ அவங்க சொல்றாங்க, எனக்கு எல்லாமே தெரியுமா, அவர் தான் பாஸு, அவர் தான் என்னுடைய ஹஸ்பண்டுங்கிறது எனக்கு எல்லாமே தெரியும். பட் வந்து நீ இதில இருப்பங்கிறது எனக்கு இப்போ தான் ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது நீ வந்து மாப்பிள்ளைட்ட போய் சொல்லிறக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, கோடீஸ்வரி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஐயய்யோ! என்ன மகா இப்படி பண்ற அப்படின்னு சொல்றாங்க. அவர் வாய்க்கொண்டு அவரே உண்மைய சொல்லட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரச்சனைகள் இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கும்போது, விஜய் சரக்கு அடிச்சுட்டு புலம்புறாரு. என்னடா என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சூர்யா போய் கேட்கும்போது, அனாமிகாக்கு அதாவது நம்ம பிரபா கல்யாணத்துக்கு என்னால வர முடியல. அது எனக்கு ரொம்ப ஃபீலா இருக்கு. அனாமிகா டைவர்ஸ் ஆனது வந்து ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷமா இருந்தாலும், என்னோட ஃப்ரெண்டு பிரபா கல்யாணத்துல நான் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ எதுவும் நினைக்காதடா, கண்டிப்பா உனக்கு ஏதாச்சும் நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சூர்யா சொல்றாரு. அப்போ சூர்யாவோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, நீ போட்டிருக்க அதே மேக்கப் செட்டை வந்து இவனுக்கு ஏதாச்சும் போட்டு உன்னை கூப்பிட்டு வா, அவனை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அடுத்த நாள் கல்யாணத்துக்கு எல்லாரும் மும்பரமா இருக்காங்க. அந்த நேரம் வந்து நம்ம மகா குடும்பத்துல எல்லாருமே வராங்க. சூர்யா வந்து அவங்கள எல்லாருமே வரவேற்கிறதுக்கு எல்லா நிகழ்ச்சியுமே ஏற்பாடு பண்ணிக்கிறாரு. பட் கல்யாணம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஒருவேளை பிரபாவும் விஜயும் சேரக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல அனாமிகா வந்து அந்த பிரச்சனையில வந்து நான் தான் இவரோட ஒய்ஃபு, எனக்கு வந்து டைவர்ஸ் கேஸு ஃபினிஷிங் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல வராங்களாங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.